அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மேடவாக்கமில் இருக்க ஒரு 4 BHK அப்பார்ட்மெண்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட் ஹவுஸ்னு சொல்லலாம், ஒரு லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட். என்னடா இவன் லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் சொல்கிறான்றத நீங்கள் வீடியோக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது அப்பார்ட்மெண்ட் தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நமக்கு இப்போ சேல்ஸுக்கு வருது. இன்னும் அது ஒர்க் கூட ஃபுல்லாக முடியல. நான் வீடியோ உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில் அதெல்லாம் கேட்குறீங்க, அது கேட்கறது உங்களுக்கும் அது டைம் வேஸ்ட் ஆகும், எங்களுக்குமே அது டைம் வேஸ்ட் ஆகுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சைட்டோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. ஸோ இப்போ இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மேடவாக்கம் பாபு நகர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க மேடவாக்கம் இபி ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடில் தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வே தான், இது வந்து பாத்வேங்க, நம்மளோட அப்பார்ட்மெண்ட் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஆன பாத்வே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா கார்டனிங் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்கள் நீங்களே. அது மட்டும் இல்லைங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுவில் போட்டிருக்காங்க ஸ்கொயர் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா லைட்டிங் செட்டப் சூப்பராக பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 யூனிட் மட்டும் தாங்க இதில் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், தேர்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டுங்க. மொத்த ப்ராப்பர்ட்டியுமே பார்த்திங்கன்னா நான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் ஒரே ஃப்ளோரில் நமக்கு ஒரே ஒரு வீடு தான் வரும். அது தாங்க பென்ட் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பென்ட் ஹவுஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஈசிஆர் சைடு, பீச் சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சிட்டி லிமிட்டில் இருக்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்க கனெக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பென்ட் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ஸோ இது T1 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான கார் பார்க்கிங். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கார் பார்க்கிங் வரும். ஸோ 2 காருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்யூவி டைப்பில் நீங்கள் நிறுத்திக்கலாம், இல்லை செடானில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளது வேக்கண்ட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில், அதனால் இவங்க நிறுத்தியிருக்காங்க. இது நமக்கான கார் பார்க்கிங். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F1 F2 அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான கார் பார்க்கிங் இந்த இடத்துல செப்பரேட்டாக வந்துடும். ஸோ யாருக்குமே வந்து கார் வெளியே எடுக்கிறதுக்கான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக தான் அவங்க பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை காமிங்க. இந்த ஸ்டேர்கேஸ்க்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது என்னன்றதை நான் நம்ம வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஃப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லிஃப்டட் தான். 4th ஃப்ளோர் டெராஸ் வரைக்குமே நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4th ஃப்ளோர் வரைக்கும் நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 408 kg வரைக்கும், அதாவது 6 பர்சன் வரைக்கும் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நான் 3rd ஃப்ளோர் போகிறேன், அங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம். நம்ம இப்போது 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இந்த 3rd ஃப்ளோரில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லிஃப்ட்டு விட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான டோர் வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இதுக்கான கீ என்னென்னா நம்மக்கிட்ட தான் கீ இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்க முடியாது. நான் கீ எடுத்துன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியும். நான் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இது ஓப்பன் பண்ணுறது போது அங்கே காமிங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு சேஃப்டிக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக CCTV கேமரா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டிருக்காங்க. இன்னும் ஒர்க் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒர்க் எதுவுமே முடியல. ஸோ அதனால் மெயின் டோர் இன்னும் நமக்கு போடாமல் இருக்காங்க. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நமக்கான ஹால். இதில் பார்த்தீங்கன்னா லிவிங் ப்ளஸ் டைனிங்கோட நமக்கு வந்துடும். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 23க்கு 12 பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து நமக்கு 23 வரும். இந்த இது பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ நல்ல பெரிய லிவிங் ஏரியா தான். நீங்கள் எங்கே போய் தேடினாலும் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா உங்களுக்கு கிடைக்காது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது 4 BHK ஒரு பென்ட் ஹவுஸ் தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் நமக்கு வந்து முக்கியமாக இதை சொல்லுவாங்க இருந்தது, இதில் வந்து நமக்கு வந்து ப்ரைவேட் டெராஸுமே நமக்கு இருக்குங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் தெரியும். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 2320 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லைங்க, இதோட யூடிஎஸும் ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் அது போக போக. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் நீங்கள் புக் பண்ணால் கூட நம்மளுக்கான ட்ரெடிஷ்னல் இதில் வராது. என்னடா ட்ரெடிஷ்னல்னு கேட்குறீங்களா? எப்பவுமே நம்ம தாத்தா வீட்டு தான் பார்த்தீங்க, பாட்டி வீட்டில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் டோர் இருக்கும், பின்னாடி பின்வாசல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அது கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு முன்வாசல் பின்வாசல் அப்படின்னு தான் எதுவுமே கிடைக்காது. நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு 2 மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் டோருமே. அது என்னன்றதையும் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரெஞ்ச் விண்டோ சைஸில் நமக்கு பெரிய ஒரு ப்ரைவேட் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பால்கனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் டெரஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் பால்கனியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பால்கனியோட சைஸை பார்த்தீங்கன்னா நமக்கு 12.5 x 11 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் பால்கனி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரைவேட் டெரஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பால்கனியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் ஊக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் ஊஞ்சல் போட்டு அப்படி உட்காந்து டீ குடிக்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்படியே சும்மா இந்த ஏரியாவை இதை வந்து நான் ஏன் இது வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் லக்ஸூரியஸான ஒரு பென்ட் ஹவுஸ்ன்ட்டு. எப்பவுமே வீடு வாங்கிறது யார் வேணாலும் வீடு வாங்கலாங்க. ஆனால் வந்து வீடை வாங்கி அதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது சில பேரால் தான் முடியும். சார் நீங்கள் வந்து ஒரு வீடை அழகாக மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு, எனக்கு புத்தர்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு புத்தர் ஸ்டாச்சு இந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து கிராஸில் வந்து நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்து சின்னதாக ஒரு கார்டனிங் செட்டப் போட்டு மார்னிங் டைமில் இல்லை ஏர்லி மார்னிங் டைம், ஏன்னா இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் சன்ரைஸ் வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷோபா மாதிரி போட்டு ஒரு சிட் அவுட் பிளேஸாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எதனால் சொல்கிறாங்க, நீங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள், அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சின்ன பால்கனி, அந்த சின்ன பால்கனிலே கார்டனிங் செட்டப் எந்த அளவுக்கு அழகாக ரெடி பண்ணிருக்காங்கன்ட்டு. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப பெருசானது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் இந்த இதுவை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த ஏரியா லிஃப்ட் ஏரியாவிலேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் லிவிங் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம பால்கனிக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான். உங்களோட இதை வந்து நீங்கள் கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த வீட்டுக்கு நீங்கள் எங்களுக்கு 3 பெட்ரூம் போதும், இதை வந்து நீங்கள் ஒரு பூஜை ரூம் செட்டப்பில் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா இந்த பூஜை ரூம் செட்டப்பும் அவங்கள ப்ரொவிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூஜை ரூம் செட்டப் நீங்கள் வுட் ஒர்க்கில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பூஜை ரூமே நல்லா பெருசாக இருக்கும். இந்த ரூமோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10.5 x 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பூஜை ரூமுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் வென்டிலேஷனுக்கு. நான் இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம், இது வந்து ஆக்சுவலாக இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம், அதை வந்து பூஜை ரூமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை தான் வந்து அவங்க பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 x 12 சைஸில் பெட்ரூம் சைஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2320 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா ப்ளஸ் இதோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆஃப் கிரவுண்டு கிட்ட வருதுங்க. யூடிஎஸ் மட்டுமே 1140 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க, இப்போ டைல் எல்லாம் பாருங்கள், நமக்கு 2க்கு 4 வெர்டிகல் டைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் உட்டில் கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட்டிங் செட்டப் எல்லாமே. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அட்டாச் பாத்ரூமோட வால் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே காமிச்சிருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் இப்போ நம்ம வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். லிவிங் ப்ளஸ் டைனிங் கேட்டிங்களா, என்னடா இதுலேயே டைனிங் வருமான்ட்டு, அதுதான் இல்லைங்க. நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிவிங் ஏரியா ப்ளஸ் ஒரு ப்ரைவேட் டெரஸ், அது பால்கனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கிட்ஸ் ரூம், அந்த இடத்துல ஒரு பூஜை ரூமோட செட்டப்பில். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் கீழே வந்து ஸ்டேர் கேஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக வந்தீங்கன்னா இது ஒரு நமக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸுங்க. இந்த ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்திருக்கு. ஸோ கீழே நீங்கள் டெரஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் டோர் வரும். இதுவே நீங்கள் லிஃப்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு டோர் வந்துடுங்க.
அதுதான் நான் சொன்னது, ஏற்கனவே சொன்னது. இது வந்து பின் வாசலாக நீங்கள் வச்சுக்கலாம், அது வந்து முன் வாசலாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த அளவுக்கு பெரிய டைனிங். இந்த மாதிரி பெரிய டைனிங் ஏரியாவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இந்த டைனிங் ஏரியா சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கு 15 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து நமக்கு 12, இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு 7 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் போட்டுக்கலாம். ஸோ டைனிங் ஏரியாலையும் நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ சைஸில் தான் பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய இதுவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸான. அந்த பால்கனியை நீங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறீங்களோ சேம் அதே டைப்பில் இங்கேயும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல் ஊக்கிங் இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க, லைட்டுக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்காகனா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்காகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வாஷிங் மிஷின் டேப் ஏரியா, அதுக்கு வாட்டர் வெளியே போகிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக வந்து ஒரு டைனிங் முடிச்சுட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாஷ் பேஷன் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம வீட்டோட கிச்சன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஓப்பன் கிச்சன் கொடுக்கல அதுதான், பட் ஆனால் இதோட டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடி இருக்குங்க, அந்த சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிச்சனோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. சில இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி அந்த சைஸில் தான் வரும். இது வந்து நமக்கு 10க்கு 10 ஒரு ரூம் சைஸ்லேயே நமக்கு ஒரு கிச்சனே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் ஸ்டேஜ் நீங்கள் இது வைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு விண்டோவும் வந்துடும். நீங்கள் வந்து கிச்சனை நான் ஏற்கனவே சொன்னதான், கிச்சன் வந்து ஃபுல்லாக இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க. இதுவே வந்து இந்த இடத்துல நீங்கள் மாடுலர் கிச்சனை போட்டிங்க அப்படின்னா, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிச்சனுமே இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மாடுலர் கிச்சன் போட்டு சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். ஸோ இங்கே வாங்க, நமக்கு டைனிங் ஏரியாவில் தான் இந்த ட்ரிப்பர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் EB லைன். இந்த வீட்டோட மொத்த சுவிட்சுக்கான கனெக்ஷன், அதோட ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. 13க்கு 12 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன வந்து உள்ள இன்டீரியர் ஒர்க் பண்ணல, ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸான ஒரு பென்ட் ஹவுஸாக நம்ம இதை உங்களுக்கு கொடுத்துருவோம், ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இந்த இதில் மட்டும்தான் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க, பேரிவர் பிராண்டில் போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வால் டைல் வந்து 7 அடி வரைக்கும் வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ப்ராப்ளமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக பெரிய நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிங்களா, இந்த பால்கனி ஓப்பன் பண்ணி அந்த பால்கனி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 2 சைடுமே த்ரூ அவுட் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு பால்கனி கனெக்ஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ரொம்ப அழகாக நல்லா இருக்குங்க. இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 13க்கு 17 சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த கார்னரில் நிற்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் சின்னதாக தான் தெரியும், அந்தளவுக்கு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. 2 சைடு விண்டோ வருது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும். எல்லா ரூம்லேயுமே, ஹால்லையும் சரி எல்லா ரூம்லேயும் சரி உங்களுக்கு வந்து AC பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வரும். நான் ஏற்கனவே சொன்னதான், பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் காம்பேக்ட் சைஸில் தான் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம். பட் ஆனால் உங்களுக்கு பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைல் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுலேயும் நமக்கு 7 அடி வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வரும். இந்த இடத்துல நமக்கு வாஷ் பேஷன், எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சுங்க. இந்த வீட்டில் நம்மளோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1230 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா, 2230 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா. UDS 1140 ஸ்கொயர் ஃபீட் UDS மட்டும் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து 6500 rupees per ஸ்கொயர் ஃபீட் வந்து போட் பண்ணிருக்கோம். அதில் வந்து ப்ரைஸ் நெகோஷியபிள். அதில் நீங்கள் லோன் போகிறீங்கன்னா பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும்.
இதில் நீங்கள் லோன் போகிறீங்கன்னா கூட நம்ம 90% வரைக்கும் பேங்க் லோன் எல்லா பேங்க்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு நமக்கு டெரஸ் வரைக்குமே வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அகைன் சொல்கிறேன், இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500, ப்ரைஸுமே நெகஷியபிள். வாங்க இப்போ நம்ம டெரஸை போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம் டெரஸ்க்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம டெரஸ் வந்து லிஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறது. இப்போ நம்ம டெரஸ்க்கு வந்தாச்சுங்க. டெரஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டேர் கேஸ் அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் காமிச்சிருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் வந்துடும், இந்த பக்கம் லிஃப்ட் வந்துடும். ஸோ இதை வந்து 2ஆக பிரித்து தான் நமக்கு டெரஸ் வரும். அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. நான் வாங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு டெரஸ். ரோட் ஃபேஸிங்கில் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு சுற்றி வர அளவுக்கு தான் ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேலே தரக்கோட்டா டைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் மேடவாக்கமில் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பென்ட் ஹவுஸ், அதாவது ஒரு 3rd ஃப்ளோரில் மட்டுமே இருக்க ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்க ஒரு தனி வீடு, அது பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு யூடிஎஸ் இதில் நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் தான் ஒரு ½ கிரவுண்டு கிட்டே நீங்கள் யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். நீங்கள் எங்கே போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400, 500 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் தான் யூடிஎஸ் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். இந்த இடத்துல தான் காய வச்சுருக்காங்க. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்களே இந்த ஏரியாவை தான் சுற்றி காமிங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன்ஸ் காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட். நம்ம சித்தாலப்பாக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வேங்கை வாசல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த வீடு நமக்கு வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டில் தான் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், நீங்கள் மோட்ரு போடணுன்ற ஒரு இதுவே இல்லை, ஆட்டோமேட்டிக் தான். ஸோ நல்லா வெயில் அடிக்குது, கண் வேறு கூசுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஒரு பென்ட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் அதுவும் மேடவாக்கம் சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி இந்த நம்ம சேனல்லேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்குறீங்களோ, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் நீங்கள் வாங்க வைக்கலாம். அது நீங்கள் பண்ணுற பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இல்லை நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த சைஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டியை நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காகவே வீடியோ எடுத்து போகிறோம். உங்கள் எக்ஸ்பென்சிவ், அதாவது உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்து போடுறோம். ஏன்னா நீங்கள் சைட்டை போய் தேடி டேரெக்டாக போய் பார்க்கறதுக்கு நம்ம வீடியோவில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆகுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.